இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் ஆன்லைன் மூலமாக அட்ரஸ் மாற்றுவதற்கான ஆப்ஷனை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 2 மெத்தடில் நீங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் அதை யூஸ் பண்ணியும் ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றிக்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி ஹெட்டுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தியும் உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றிக்கொள்ள முடியும். தற்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டில் அட்ரஸ் மட்டும்தான் மாற்ற முடியும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜென்டர்லாம் மாற்றுவதற்கான ஆப்ஷன் வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க. இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு தான் மாற்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி 2 மெத்தட்லையும் சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு my.aadhar.uidi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா லாகின் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ண பிறகு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். தேர்டாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் ஆதார் ஆன்லைன், ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அப்டேட் ஆதார் ஆன்லைன் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சில ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கொடுத்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் ஆப்ஷன் எல்லாமே டிசபிள் பண்ணியிருக்கும். நீங்கள் வந்து அட்ரஸ் ஆப்ஷனை மட்டும் டிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதில் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட் இல்லை. ஃபஸ்ட்டு கேர் ஆஃப் உடைய நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஷோ ஆகும். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர் அல்லது பில்டிங் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம், ரோட் நேம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஏரியா நேம், லேண்ட்மார்க் நேம், நெக்ஸ்ட்டு பின்கோட் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணாலே டிஸ்ட்ரிக்ட் நேம், வில்லேஜ் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேனுவல் அப்லோட், டிஜிலாக்கர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேனுவல் அப்லோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அக்காமடேஷன் அலாட்மெண்ட் லெட்டர், ஆர்ம்ஸ் லைசன்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், அது எந்த டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிரைவிங் லைசன்ஸில் தான் என்னோடய அட்ரஸ் கரெக்டாக இருக்குது, அதனால் அதை செலக்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட்டுடைய நேம் கரெக்டாக இருக்கணும், அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் 100% வந்துடும். அந்த பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூவாக ஷோ ஆகும். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாட்டமில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் 50 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு எஸ்ஆர்என் நம்பர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணல நீங்கள் அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சர்வீஸ் நேம், எஸ்ஆர்என் நம்பர், க்ரியேட் பண்ண டேட், ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆதார் அப்டேட் பண்ணது வந்து டிராஃப்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து டிக் மார்க் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு வேலிடேஷன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்னு வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஆன்லைன் மூலமே உங்களோட ஆதார் கார்டு டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ்க்கும் கரெக்ஷன் பண்ண ஆதார் கார்டு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு 2வது மெத்தட் வந்து உங்களுடைய ஃபேமிலி ஹெட்டோடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் மை ஆதார் வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அட்ரஸ் அப்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்ட் ஆதார் அட்ரஸ் அப்டேட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு மொத்தம் 4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 18 வயது மேலே ஆயிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா யாருடைய ஆதார் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஆன்லைன்லேயே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஃபேமிலி ஹெட்டுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அட்ரஸ்லாம் டைப் பண்ண தேவையில்ல. அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணும். அவங்களுடைய ஃபாதரா மதரா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்க்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ மதர் ஃபாதர்னால் அவங்களோட நேம் இருக்க மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்னால் மதர்ஸ் நேமில் வந்து உங்களுடைய மதர் நேம் இருக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதனால் அந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். 50 ருபீஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெசிப்ட் வரும். அதில் எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த எஸ்ஆர்என் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் யாருடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க போய்ட்டு ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணும்போது அதிலே எஸ்ஆர்என் நம்பர் வந்து இருக்கும். அந்த எஸ்ஆர்என் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு ஒரு 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதற்கு உங்களுடைய ஃபேமிலியுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் தெரிந்தால் போதும். அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.